அந்த பரப்புரை போறாருல, பிரச்சாரம் போறாருல, இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் அந்த இதுல போய் பங்கேற்றிருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் நயினா நாகேந்திரன். இப்ப அடிமட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல ஒரு தொடர்புல இல்ல, இணக்கமா இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுது. அப்படி இருக்கும்போது இந்த பயணம் அந்த மாதிரி நயினார் சொன்ன மாதிரி இருக்குமா? தலைவர்கள் தான் கூட்டணி வச்சிருக்காங்க, தொண்டர்கள் ஒன்று சேரல அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. இல்ல, இதுதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. அதாவது தலைவர்கள் கூட்டணியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், அது நிர்பந்தத்தின் காரணமாக. பாஜகவிற்கு அதிமுகவின் தேவை இருக்கிறது. அதிமுகவிற்கு எப்படின்னா, அதிமுக தலைவர்கள் சிலருக்கு பாஜகவின் கூட்டணி தேவைப்படுது. அந்த வழக்குகளில் மாட்டிக்கொண்டிருந்த பலருக்கு, குட்கா வழக்குல மாட்டியிருக்காங்க, ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே 2-3 வழக்குகள்ல சிபிஐ வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நெடுஞ்சாலைத்துறை ஊழலாக இருக்கட்டும், கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், மற்ற வழக்குகளில் எல்லாம் மாட்டியிருக்காரு. மாட்டியிருக்கும் பொழுது அது மாதிரி தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் கூட பிரஷர் கொடுக்கறதா சொல்றாங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இங்கு இருப்பது கடினம் என்று சொன்னதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தலைவர்களின் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதுங்கிறது தான் உண்மையா இருக்கு. கீழ்மட்ட அளவுல நீங்க தொண்டர்கள் இணக்கமாக இல்லை. இன்னொன்று என்னன்னா, கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் அந்த கூட்டணி ஆட்சி என்ற தத்துவம் எடுபடாது. இதுவரை எடுபட்டதில்லை. கூட்டணி ஆட்சி என்று சொல்லி ஆட்சிக்கு வரும் பொழுது அது தேர்தலுக்கு பிறகு வேணா நீங்க கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். முன்பே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி நிற்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தொண்டர்கள் இல்லை. அதை முதல்ல இவர்கள் புரிந்து கொள்ளணும். அதை எல்லா இடங்களிலும் பாஜகவினர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதத்தில் இவர்களுக்கு உதவிகரமாக, இந்த கூட்டணிக்கு உதவிகரமாக என்று இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன்.